மக்கள் எல்லாம் இப்போ நிறையா பேர் இப்போ அனாதையாக இருக்காங்க. பெற்றோரே கிடையாது நிறைய பேருக்கு. ஒரு சந்தேகமாக இருந்ததுன்னா ராமேஸ்வரம் பாருங்கள், பாபநாசம் போங்க, காசியில் போய் பாருங்கள், இந்த புண்ணிய தலங்களெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை. நான் இன்றைய செய்தி நாளைக்கு தான் சொல்லுவேன். அது இன்றைக்கி அமாவாசைன்னு வச்சுங்களேன். அவ்வளவு அனாதைகளை அங்கே பார்க்கலாம். பெற்றோர் இல்லாத அனாதைகளை லட்சம் பேர் பார்க்கலாம். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது யாரும் அவர்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை. ஒரு சிலர் அனாதையாக விட்டிருப்பார்கள், கவனிப்பதில்லை. தற்போது பாவத்தை போக்குவதற்கு புண்ணிய தலங்களில் தர்ப்பணம் செய்கிறார்கள். எவ்வளோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிப்பார்கள் நினைக்கிறீங்களா? சோசியக்காரன் சொல்லுவான், நம்பாதீங்க. மன்னிக்கவே மாட்டாங்க. நீ என்ன தர்ப்பணம் பண்ணாலும் சரி, பாவம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு உனக்கு பிள்ளைகள் இருக்குல்ல, நீ ஒரு பானை எடுத்து வச்சா உன் மகன் உனக்கு பானை எடுத்து வைப்பான். பிள்ளைகள் எடுத்து வைக்கும், எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெற்றோர்களை கவனியுங்கள். எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மதத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடையில் வரேன்.